வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு 35 லென்த்து அக்ரிகல்ச்சருக்கு பைப்பு போட வந்திருக்கோம். இதை வந்து ஜேசிபி இப்போ தான் நோண்டிகிட்டு இருக்குது. நம்ம வந்து ஜிஏ பைப்பு பழைய பெண்டு போட்டிருந்தாங்க. பைப்பு வந்து 4 கேஜி பைப்பு தான், 4 இன்ச்சு 4 கேஜி பைப்பு தான் போட போகிறாங்க. அது போதும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வாய்க்காலே நோண்டி வரப்பாக கட்ட போகிறாங்க. அதனால் போதுன்னு போட்டாச்சு. இப்போ வந்து இதில் வந்து கிரீஸை தடவி ஜேசிபி கிட்ட இருந்து கொஞ்சம் கிரீஸை தடவி அந்த த்ரெட்டை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நூல் ஜெல்லாக்கு வச்சு ஃபுல்லாக ஏற்றிக்க போகிறோம். இது மரம் இருக்கிறதுனால இவ்வளோ லாங்காக போட்டிருக்கோம். ஸ்டார்டிங்கில் ஒரு ஏர் போட்டிருக்கோம். ஃபுல்லாக இங்கே ஃப்ளாஞ்சு வச்சு ஏற்றியாச்சு. இந்த சைடு 3 இன்ச்சு ஃப்ளாஞ்சு, 3க்கு 4 ஃப்ளாஞ்சு, இந்த சைடு 4 இன்ச்சு ஃப்ளாஞ்சு போட்டு ஃபுல்லாக போல்ட் நட்டு டபுள் வாஷர் போட்டு டைட் வச்சாச்சு. இது தண்ணி பிடிக்கிறதுக்காக வால் வச்சுருக்காங்க. இது வந்து ஏருக்காக ஒரு டீ போட்டிருக்கோம். இதுலேருந்து இந்த லாங் வந்து நம்ம தனியாக இரும்பு கம்பி நட்டு சப்போர்ட்டுக்கு பண்ண சொல்லியாச்சு. 4 கேஜி பைப்பு தான் போட்டிருக்காங்க, 4 இன்ச்சு. கஸ்டமர் அதுவே போதும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதுலேருந்து மவுத்து கிடையாது அங்கே, அதனால் ஒரு 3 இன்ச்சு ஏருக்காக தூக்கி விட்ருக்கோம். ஃபுல்லாக ஒரு 2.5 அடி அளவுக்கு நோண்டி கொடுத்துருக்காங்க. இது மரம் தான், தேக்கு மரம் அதிகமாக இருக்கிறதுனால டேமேஜ் பண்ணாமல் நோண்டியிருக்காங்க. இதெல்லாம் 4 கேஜி பைப்பு தான் ஃபுல்லாக. 4 கேஜியில் கரெக்டான ஏர் வச்சு நல்லா டேமேஜ் இல்லாமல் இருக்கும், நல்லா இருக்கும், ஹெவியாகவே இருக்கும். இப்போ அதுக்குள்ளே ஃபிட்டிங் எல்லாமே வந்திருக்கு. எல்லாம் ஐஎஸ்ஐ ஃபிட்டிங் தான் நம்ம ஃபுல்லாக போடுறது. இது வந்து ஜாக்கி மர செட்டு. ஜாக்கி மர செட்டுக்கு தனியாக நான் வீடியோ போட்டிருக்கேன். அது ஃபுல்லாக பாருங்கள், என்னத்துக்காக ஜாக்கி மர செட்டு அவசியம்னு. எல்லாம் வாட்டர் ஃப்ளோ கம்பெனி வந்து ஐஎஸ்ஐ தான் போட்டிருக்கோம். எல்லாமே ஐஎஸ்ஐ தான். பைப்பு மட்டும் 4 கேஜியில் போட்டிருக்கோம். 4 கேஜி நல்லா கரெக்டாக இருக்கும். நம்ம ஏர் வால்வு 3 இன்ச்சு ஏர் வால்வு இது. இதில் வந்து 3 இன்ச்சு ஏர் வால்வு ஒன்று, 1 இன்ச்சு ஏர் வால்வு ஒன்று வைக்க போகிறோம். இதில் வந்து பால் தான் இருக்கும். பால் தான் போய் அந்த ப்ரெஷருக்கு ஏற்ற மாரி அடைக்கும். சில பேர் வந்து ஃப்ளாப் டைப் போடுவாங்க. ஃப்ளாப் டைப்லாம் அடிக்கடி லீக்கேஜ் வர ஆரம்பிச்சிடும். இது வந்து பால் டைப்பு. உள்ளே லெதரில் இருக்குது பாருங்கள், அந்த பால் போய் ஏர் ப்ரெஷருக்கு ஏற்ற மாரி வைக்கும். இங்கே ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு 3 இன்ச்சு ஏர் வால் வச்சுருப்போம். 4க்கு 4 இன்ச்சு டீ போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து 3க்கு 4 புஷ்ஷு போட்டு கரெக்டாக போட்டாச்சு. இந்த சைடு அப்படியே கம்ப்ளீட் ஆகிட்டு, இன்னும் ஜேசிபி நோண்டுறதுனால நாங்கள் இடையில தான் வீடியோ எடுக்கிற மாரி இருக்குது. நோண்டிட்டு போயிட்டு இருக்குது. அங்கேருந்து ஃபுல்லாக போட்டுட்டு இந்த டேனிங் இந்த சைடு ஃபுல்லாக போட்டாச்சு. இங்கே ஒரு எள்ளு போட்டுட்டு இங்கே ஒரு தேக்கங்குலைக்கு போகிறதுக்காக ஒரு மவுத்துக்காக 4க்கு 3 டீயை போட்டு ஒரு 3 இன்ச்சு மவுத்து தூக்கி வச்சுருக்கோம். ஏன்னா கருப்பு வருஷம் சொருவுறதுக்காக போட்டு சொல்லிட்டாங்க அவங்க. இந்த வயலுக்கு, இந்த ஃபுல் வயலுக்கு ஒரே சொன்னால் கஸ்டமரு வேணான்னு சொல்லிட்டாங்க. ஒரு மவுத்து போதும், இங்கேருந்து தான் இப்போ மேடு, இங்கேருந்து இப்போ தண்ணி பாய்ஞ்சி தான் ஃபுல்லாக ஓடின்னு சொன்னாங்க. இது வந்து இடையில ஒரு டீயை போட்டு 2 மவுத்துக்காக 2 வயலுக்காக வச்சுருக்கோம். டீயை போட்டு ஷார்ட்டாகவும் ஓட்டிக்கலாம், அதே கப்ளிங் டைப் இருக்கும். அங்கே ஒரு மவுத்து, இதுக்கிட்ட 2 மவுத்து. அந்த வீடு தான் இருக்குது பாருங்கள், அது வரைக்கும் போகுது. 34 லென்த்து ஒன்று ஃபுல்லாக. எல்லாம் ஃபுல்லாக இப்போ பவர் பேஸ் போட்டு ஃபுல்லாக சால்வெண்ட் போட்டு பவர் சால்வெண்ட் போட்டு ஃபுல்லாக ஒட்டியாச்சு. ஃபுல்லாக அந்த சைடு வந்துட்டு இந்த சைடு ஜேசிபிக்காரங்க வேறு நேராக எடுக்க சொன்னால் அவங்க வேறு வளைச்சி ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருக்காங்க. இது ஃபுல்லாக இது வரைக்கும் மவுத்து வருது. நாங்கள் முன்னாடி ஸ்டார்டிங்லேயே குச்சை வச்சு எங்கெங்கன்னா அளந்து கேட்டுக்கிட்டோம். ஃபுல்லாக பைப் லைன் இதில் ஒரு 6 மவுத்து மட்டும் வச்சுட்டு ஃபுல்லாக இப்போதைக்கு மண் இடையில தள்ளுறதுக்கு ஆள் கேட்டோம். அதுவும் இல்லை, ஜேசிபி வச்சு உடச்சே தள்ளிக்கலான்னு சொல்லிட்டு இப்போ லைட்டாக உடச்சி அது கிளம்பாமல் இருக்கிறதுக்காக தூக்கி விட்ருக்காங்க. இதுக்கிட்ட ஒரு ஏருக்கு தூக்கி விட்ருக்கோம். கஸ்டமரே அளந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. அடிஷ்னலாக நாங்கள் ஏர் வாங்கிட்டு வர சொன்னோம். இங்கே 1 இன்ச்சு வச்சாச்சு. இவ்வளோ லென்த்து ஏருக்கு வைக்க மாட்டோம், வரப்பு இடிக்கணும். கஸ்டமர் 1 மீட்ரு பைப்பு வாங்கிட்டு வந்ததுனால அந்த பைப்பை அப்படியே வச்சு விட்ருங்க, பைப்பை மீத்து போடாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அப்படி தூக்கி வச்சுட்டோம் நாங்கள். இங்கே வயலுக்கு இது ஃபுல்லாகவே இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ தண்ணியை ஓப்பன் பண்ணியாச்சு. தண்ணியை ஊற்றின பிறகு ஃபுல்லாகவே நிப்பாட்டிட்டு ஒரு 2 அடி நிப்பாட்டின பிறகு நம்ம வந்து மண் தள்ளுறது நல்லது. மண்ணை தள்ளின பிறகு மூடிடுவாங்க, ஃபுல்லாக மூடிடுவாங்க. வீடியோ பிடிச்சிதான் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும். நிறையா வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், ஃபுல்லாகவே எடிட் பண்ணி போட கண்டினியூ பண்ணுறேன். நன்றி.